வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஊர்மிளா ஊருக்கு போனதில் இருந்து சேது ரத்தினம் தானே சமைத்து சாப்பிட்டு வருகிறான். இன்று சமையல் செய்வதற்கு காத்திருக்க இயலாத அகோர பசியுடன் அவன் அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தான். சின்ன வயசில் இருந்தே சமையல் செய்து அவனுக்கு பழக்கமாக இருந்ததால் அதில் அவனுக்கு சிரமம் ஏதும் தெரியவில்லை. ஒரு வகையில் உற்சாகமாக கூட இருந்தது. ஊர்மிளாவுக்கும் அதில் மிகவும் மகிழ்ச்சிதான். ஒரு சமயம் போது என்றால் நெருக்கடியை சமாளிக்க அவனுக்கு தெரிந்திருந்தால் தனது சுமை குறைந்ததை எண்ணித்தான். படித்திருந்தாலும் அவள் வேலைக்கு போகவில்லை. போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் ஒரு கால் தான் ஒரு வேளை அவன் ஒரு வேளை என்று சமையல் வேலையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி விளையாட்டாய் கூறி அவள் அவனை சீண்டுவதுண்டு. இன்னும் 2 மாதங்களாவது ஆகும் அவள் திரும்பி வர எனும் நினைப்பால் சோர்வுற்ற அவன் ஒதுக்குப்புறமான மேசையை தேடி தனியாளாக அதன் முன் அமர்ந்தான். எதிர் இருக்கை காலியாக இருந்தால்தான் அவனுக்கு பிடிக்கும். சிலர் சாப்பிடும்போது மொச்சு மொச்சென்று வாயில் இருந்து வரும் அருவருப்பான ஓசை சமயங்களில் அவனுக்கு இரத்த கொதிப்பையே ஏற்படுத்திவிடும். தலைக்கு உயரே அண்ணாந்து பார்த்த அவன் மின் விசிறி சுற்றவில்லை என்று கண்டதும் அதற்காக குரல் கொடுக்க எண்ணிய கணத்தில் அது சுழலத் தொடங்கியது. மின் பொத்தானில் இருந்து தன் கையை விலக்கியவாறு ஒரு புதிய பையன் அவனை பார்த்தவாறு விரைந்து வந்தான். கடந்த 1 மாதமாக இரவு சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து போய் கொண்டிருந்ததில் எல்லா பணியாள்களையும் அவன் அறிந்திருந்ததால் இவன் புதியவன் என்பதை அவனால் இனம் காண முடிந்தது. அவனுக்கு எதிரில் வந்து நின்ற இளைஞன் மற்ற பணியாளர்களிடம் தென்படாத அரிய புன்னகை காட்டி, "என்ன சார் சாப்பிட்றீங்க?" என்றபடி தலை திருப்பி அருகில் இருந்த மெனு பலகையில் எழுதியிருந்தவற்றை படிக்கலானான். இட்லி, சாதா தோசை, மசால் தோசை, போண்டா, மிதவடை, மசால் வடை, ஆனியன் வடை, தவளை வடை, பஜ்ஜி என்று படித்து கொண்டே போனவன் சேதுரத்தினம் சூடா என்னப்பா இருக்கு என்று கேட்க எண்ணிய போது தானாகவே முந்திக்கொண்டு, தோசை, போண்டா, பஜ்ஜி இந்த 3ஐயும் சுட சுட கொண்டு வர முடியும். வெண்பொங்கலும் அடுப்புல இருந்து இறக்கி 5 நிமிஷம்தான் ஆறது. மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் என்று சிரித்தான். கடைசி வாக்கியத்தை மட்டும் கவனமாய் ரகசியம் போல உச்சரித்தான். இளைஞனின் சிரிப்பு அவனையும் தொற்றிக் கொண்டது. "அப்பா, வெண்பொங்கலும் போண்டாவும் கொண்டு வாங்க. வெண்பொங்கலுக்கு சட்னி, போண்டாவுக்கு சாம்பார்." "2க்குமே சட்னி சாம்பார் 2ஐயுமே தொட்டுக்கலாம் சார்" என்று கூறி குடிப்பதற்கு தண்ணீர் வைத்துவிட்டு அவன் உள்ளே விரைந்து சென்றான். ஒருவேளை நீண்ட விடுப்பில் இருந்த பின் வேலைக்கு திரும்பியவனாய் கூட இருக்கலாம் என்று சேதுரத்தினம் அவனை பற்றி எண்ணினான். ஆனால் மறுகணமே தன் யூகம் தப்பாகத்தான் இருக்கும் எனும் முடிவுக்கு வந்தான். ஏனெனில் மெனு பலகை ஐட்டங்களை அனுபவப்பட்ட பணியாள்கள் போலின்றி அவன் திக்கி திணறி படித்தது நினைவுக்கு வந்ததுதான் அதற்கு காரணம். 2 நிமிடங்களில் திரும்பி வந்த அவன் பொங்கலையும் போண்டாவையும் அவனுக்கு எதிரே சட்னி சாம்பாருடன் வைத்துவிட்டு புன்னகை செய்தான். சேதுரத்தினம் சாப்பிடத் தொடங்கினான். ஊர்மிளா போனதில் இருந்தே இரவுகளில் சிற்றுண்டிதான். எப்போதுமே அவனுக்கு என்னமோ சாப்பாட்டை விடவும் சிற்றுண்டியில்தான் அதிக மயக்கம். சில நாள்களில், "இன்னைக்கு சுட சுட தோசை வார்த்து போடேன், 2 பேருமே தோசை சாப்பிடலாம். எப்ப பாரு என்ன சாதம் வேண்டி கிடக்கு" என்று கூறி அவளை தோசை வார்த்து போட வைத்திருக்கிறான். ஊர்மிளாவுக்கும் சிற்றுண்டி மீது ஆசை இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் அவளுக்கு கொஞ்சமாவது மோர் சாதம் கடைசியில் சாப்பிட்டே தீர வேண்டும். இவனுக்கோ அப்படி மோர் சாதம் சாப்பிட்டால் சிற்றுண்டி அருந்தியதால் கிடைக்கிற மகிழ்ச்சியே பறி போய்விடும் போல் தோன்றும். பக்கத்தில் ஆவி பறக்கும் காஃபியை வைத்து கொண்டு 2 வாய் சிற்றுண்டி, 1 மடக்கு காஃபி என்று அருந்துவதில் இருக்கும் சுவைக்கு ஈடு ஏது என்று எண்ணி அவன் தனக்குள் சிரித்து கொண்டான். அவன் தட்டில் இருந்த சட்னி காலியாகிவிட்டிருந்ததை கவனித்த இளைஞன், "இன்னும் கொஞ்சம் சட்னி போடட்டுமா சார்?" என்றான். அன்று ஹோட்டலில் அவ்வளவாய் கூட்டம் இல்லாததால் அவனும் ஓய்வாக இருந்தான். "கொஞ்சமா போடுங்க." அவன் சட்னியை ஊற்றினான். "நீங்க புதுசா? உங்க பேர் என்ன?" "ஆமாம் சார், இன்னைக்கு காலையில தான் வேலையில் சேர்ந்தேன். என் பேர் ராமரத்தினம்." "அப்படியா? சார் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" "நீங்க ராமரத்தினம், நான் சேதுரத்தினம்" என்று பதில் சொல்லிவிட்டு அவன் சிரித்தான். "இன்னொரு ஒத்துமை கூட இருக்கு சார்." "என்ன?"
நீங்களும் ஹோட்டலுக்கு வர்றீங்க, நானும் ஹோட்டலுக்கு வர்றேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். நீங்க சாப்பிட வர்றீங்க, நான் சர்வ் பண்ண வர்றேன்." இப்படி சொல்லிவிட்டு ராமரத்தினம் சற்று பெரியதாய் புன்னகை செய்தான். குரலில் தொனித்த ஏதோ ஒன்று தன்னை கலக்கியதில் சேதுரத்தினம் வாயருகே கொண்டு சென்ற போண்டாவை நிறுத்தி கொண்டு மெதுவாய் தலை உயர்த்தி அவனை பார்த்தான். அவனது பார்வையின் அகலத்தில் இருந்து அதை புரிந்து கொண்டு விட்டவன் போல், "என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் தப்பிதமா நினைக்காதீங்க" என்று சொல்லிவிட்டு மேலே கேள்வி கேட்க அவனை அனுமதிக்க விரும்பாதவன் போல் ராமரத்தினம் விருட்டென்று அடுத்த மேசைக்கு போய்விட்டான். சேதுரத்தினம் சிந்தனையில் ஆழ்ந்தான். நீங்களும் ஹோட்டலுக்கு வர்றீங்க, நானும் ஹோட்டலுக்கு வர்றேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். நீங்க சாப்பிட வர்றீங்க, நான் சர்வ் பண்ண வர்றேன். சிரித்த முகமாய் தெரியும் அந்த இளைஞனை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவல் அவனுள் கிளர்ந்தது. அவசரமாய் அடுத்த மேசைக்கு நகர்ந்த ராமரத்தினமும் தான் கூறிய சொற்களை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாய் பேசிட்டேனோ? இப்பதான் முதலா இங்க வேலைக்கு வந்திருக்கேன். வந்த அன்னைக்கே இப்படி பேசியிருக்க வேண்டாமோன்னு இப்ப தோணுது. அவர் என்ன நினைச்சிருப்பார் என்னை பத்தி? இந்த பயலுக்கு பொறாமைன்னு தானே? என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அவன் அடுத்த மேசைக்காரரை, "என்ன சார் கொண்டு வரட்டும்?" என்று வினவினான். "பஜ்ஜி ஒரு பிளேட் கொண்டாப்பா. நீ என்ன புதுசா?" அந்த ஒருமை விழிப்பு அவனை உறுத்தியது. "ஆமா" என்று விட்டு அவன் நகர்ந்தான். நீன்னு ஒருமையில பேசுறது என்ன வழக்கம்? அடுத்தாப்புல சேதுரத்தினம் சார் மரியாதையா நீங்கன்னு தான் சொல்றாரு. ஓட்டல் சர்வர்னா மட்டமா? யாராத்தான் இருக்கட்டுமே, அது என்ன வழக்கம்? நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறது. நம்ம ஜனங்க என்னைக்குத்தான் மரியாதையை கத்துப்பாங்களோ? அவன் பஜ்ஜி தட்டுடன் திரும்பி வந்து அவர் முன் வைத்த பின் சேது ரத்தினத்திடம் வந்தான். "காஃபியை கொண்டு வரலாமா சார்?" "கொண்டு வாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். ஆனா அரை சர்க்கரை போட்டா போதும்." "ஏன் சார், இனிப்பு பிடிக்காதா?" "ரொம்பவே பிடிக்கும். ஆனா காஃபியில ரொம்பவும் சர்க்கரை போட்டா அதோட ருசி கெட்டிடும். பானக மாதிரி ஆயிடும்ல, அதான்." என்று கூறிய பின் அவன் கேட்காமல் விட்ட கேள்விக்கும் சேர்த்து, "மற்றபடி எனக்கு சக்கரை வியாதி எல்லாம் இன்னும் வரல" என்று சேதுரத்தினம் சிரித்தான். "வேண்டாம் சார், என்னைக்குமே வர வேண்டாம்" என்ற பின் ராமரத்தினம் உள்ளே போனான். 2 நிமிடங்களில் திரும்பிய அவன் காஃபி டம்ளர், வட்டை ஆகியவற்றை அவனுக்கு முன் வைத்து கொண்டே, "சார், எப்படி குடிப்பீங்க? சுமார் சூட்டிலையா, இல்லைனா கொதிக்க கொதிக்கவா?" என்று கேட்டான். "நல்ல சூட்ல குடிப்பேன். கொதிக்க கொதிக்கவும் இல்ல, சுமார் சூட்லயும் இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ராஜாஜி கொதிக்க கொதிக்கத்தான் குடிப்பாராம். கையால டம்ளரை ஒரு துண்டால சுத்தி பிடிச்சுண்டு வாயில ஊத்திப்பாராம். கை பொறுக்காத சூட்டை அவரோட நாக்கு எப்படித்தான் பொறுத்துதோ? ஆச்சரியம். நீங்க அதை வச்சிடுங்க, நான் ஆத்திக்கிறேன்." ஆனால் ராமரத்தினம் தானே அதை ஆற்றி நுரை பொங்க அவன் முன் வைத்தான். ஆற்றிய தினசில் அவனது கற்றுக்குட்டித்தனம் தெரிந்தது. அனுபவம் மிக்க பணியாளர்கள் போல் அன்றே அவன் டம்ளரை உயரமாய் வீசி வீசி ஆற்றாமல் குட்டை குட்டையாக வீசி ஆற்றியதை சேதுரத்தினம் வேடிக்கை பார்த்தான். பின்னர் அதை அவன் கையில் எடுத்துக்கொண்டு பருகலானான். "பில் கொண்டு வரலாமா சார்?" "ஆ, கொண்டு வாங்க." ராமரத்தினம் உடனே சென்று விடாமல், "சர்க்கரை நீங்க சொன்ன மாதிரி திட்டமா இருக்கா சார்?" என்று கேட்டான். "ஓ, கச்சிதமா இருக்கு, தேங்க்ஸ்" எனும் சொற்கள் அவனிடமிருந்து உதிர்ந்த பிறகே அவன் கிளம்பி போனான். பில் வந்ததும் அவன் பெற்றுக்கொண்டான். கல்லாவில் இருக்கும் முதலாளியிடம்தான் பணத்தை கொடுக்க வேண்டும் எனும் விதி இருந்ததால் அவன் எழுந்து நடந்தான். மீதி சில்லறையை பெற்றுக்கொண்டு அவன் படி இறங்கிய போது தன்னையும் அறியாமல் திரும்பி பார்த்தான். ராமரத்தினம் தன்னையே பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டதும் புன்னகை செய்தான். சிறு தலையசைப்பின் மூலம் விடை பெற்று கொண்டான். நடக்க தொடங்கிய சேது ரத்தினத்துக்கு வியப்பாக இருந்தது. எனக்கு இவனை பிடிச்சிருக்கிற மாதிரியே இவனுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தோன்றது. என்னோட முக சாயல்ல இவனுக்கு யாராவது சொந்தக்காரனோ சிநேகிதனோ இருக்கானோ என்னவோ. நாளைக்கு இவனை பத்தி விசாரிக்கணும். டிப்ஸை யாருக்கும் தெரியாம கொடுத்தா வாங்கிப்பானா? நாளைக்கு கொடுத்து பார்க்கலாம். அதே நேரத்தில் ராமரத்தினமும் சேதுரத்தினத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தான். சாரை பார்த்தா நல்லவரா தெரியறார். ஹோட்டல் சர்வர் தானே என்ற அலட்சியம் இல்லாம மரியாதையா பேசுறார். குரல்ல கனிவு தெரியுது. அடுத்தாப்புல இன்னைக்கு காலையில ஒரு பணக்கார பையன், இத்தனைக்கும் வயசுல சின்னவன், மரியாதையே இல்லாம இந்தாப்புலன்னு கூப்பிட்டான். என்னமோ பெருசா ஒரு ராஜகுமாரன் சேவகனை கூப்பிடுற மாதிரி இல்ல, விரல் சொடுக்கி கூப்பிட்டா. முத நாளாச்சேன்னு என் எரிச்சலை அடக்கிண்ட. அடுத்த வாட்டி விரல் சொடுக்கி கூப்பிட்டான்னா சொல்லிட போற.
இந்த விரல் சொடுக்கி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு. சேதுரத்தினம் சார் பார்வையில தான் எவ்வளவு கனிவு. அவர்கிட்ட நாளைக்கே அந்த பேச்சை எடுக்கலாமா? வேணாம், சரியா இருக்காது. 2 நாள் போகட்டும். இந்தாப்பா ராமரத்தினம், அந்த மேசைக்கு ஆள் வந்தாச்சு பாரு, போய் கவனி என்ற சக பணியாள் அவன் தோள் தொட்டு சொன்னதும் அவனது சிந்தனை கலைந்தது. அவன் தன் பணியை கவனிக்க அகன்றான். ராஜாவை இன்னும் காணோமேடி. 5:30 மணிக்கெல்லாம் ஆபீஸ் முடிஞ்சு உடனே கிளம்பினா 6:30க்குள்ள வீட்டுல இருக்க வேண்டாமோ? மணி 7 போறதே என்ற புலம்பியபடி பருவதம் அந்த சின்ன வீட்டு பகுதியில் உள்ளுக்கும் வாசலுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். நீ இப்படி புலம்பிண்டே நடையா நடந்தா மட்டும் அவன் சீக்கிரம் வந்துடுவானா என்ன? ஏற்கனவே முட்டி வலின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி அலையற? பேசாம உட்கார ஒரு இடத்துல. அவன் டைப்பிஸ்ட் ஆச்சே. தவிர இன்னைக்கு தான் முதலா புது வேலையில சேர்ந்திருக்கான். முதல் நாளே மணி 5:30 ஆயிடுத்தோ. நான் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி வந்துட முடியுமா என்ற மாலா கத்தினாள். அதெல்லாம் யாரடி இல்லைன்னா, காலங்காத்தால கிளம்பி போன பிள்ளை காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிருக்கான். அதான் சொன்னேனேம்மா, வேலை செய்கிற கம்பெனியிலேயே மத்தியான சாப்பாடும் போடுவான்னு. 2 வேளை காஃபியோ டீயோ வேற கொடுப்பாளாமே, மறந்துட்டியா அவன் சொன்னத என்ற கோமதி ஞாபகப்படுத்தினாள். ஆமாண்டி, மறந்துதான் போயிட்டேன். இப்பெல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் கூட சட்டின்னு ஞாபகம் வரமாட்டேங்கிறது. ஆச்சே, 55 வயசாச்சு. மனசுல ஒரு சந்தோஷம் இருந்தா அல்ப விஷயங்கள் கூட ஞாபகம் இருக்கும். அதான் இல்லையே என்ற பர்வதம் அடுக்களையை ஒட்டி இருந்த தாழ்வார பகுதியில் கால் நீட்டி உட்கார்ந்தாள். ஆபீஸ் பேரு என்னன்னு சொன்னா? அது ஆபீஸ் இல்லம்மா, கம்பெனி என்ற அருகே பம்பரம் விட்டு கொண்டிருந்த ஜெயமணி இடைமறித்தான். சர்தாண்டா, ஏதோ ஒன்று. ஆபீஸ்னா என்ன, கம்பெனின்னா என்ன, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே வேலை செய்கிற இடம்தான். ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி தான் பேச்சு என்று அம்மாவுக்கு ஆதரவாக சொல்லிவிட்டு, ஸ்க்ரூ, ஆணி, இரும்பு தாழ்பால், கிணத்து ராட்டை இது போன்ற இரும்பு சாமான்கள் செய்யற தொழிற்சாலை மாது. ராம்சன் அண்ட் ராம்சன்னு பேரு அந்த கம்பெனிக்கு என்ற புன்னகை செய்தாள் கோமதி. அந்த சமயத்தில் அவர்கள் பகுதியின் நுழைவாயிலில் நிழல் தட்டியது. எல்லோருமே திரும்பி பார்த்தார்கள். பர்வதம் நீட்டிக் கொண்டிருந்த தன் கால்களை மடக்கி கொண்டாள். அம்மா, ராஜாவோட ஃப்ரெண்டுமா என்ற மாலா சட்டென்று உள்ளே ஒதுங்கி கொண்டதும் கணம் போல் அவள் முகத்தில் தோன்றிய வெட்கமும் பருவதத்தின் புருவங்களை உயர்த்தின. வாப்பா. அகலமும் உயரமுமாய் வந்து நின்ற ரமணியை பார்த்து அவளுக்கே வெட்கம் வரும் போல் இருந்தது. எப்படி மாறிட்டான் இந்த ரமணி? அடர்த்தியான கிருதாக்களும் மீசையும் மட்டுமே அவன் முகத்தில் தெரிந்த மாற்றங்கள். ஆனால் அந்த அகலமும் உயரமும் தான் அவனை 1.5 மடங்காக தெரிய செய்து கொண்டிருந்தன. சௌக்கியமாமா? ஏதோ இருந்துருக்கோம். நீ எப்படிப்பா இருக்க? உன்னை பார்த்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா. பம்பரம் ஆடிக்கொண்டிருந்த ஜெயமணி ஓடி வந்து ஒரு பாயை எடுத்து விரிக்க ரமணி அதில் அமர்ந்து கொண்டான். அவன் பார்வை சுழன்றது. நண்பனின் வீடு முன்பு இருந்ததை காட்டிலும் மேலும் அதிக ஏழ்மையில் உழன்றது புரிய அவனது தொண்டை குமிழ் ஏறி இறங்கியது. வேலை பார்க்குறியா? ஆமாம்மா, ஒரு பிரைவேட் கம்பெனியில் சீனியர் ஸ்டெனோவா இருக்கேன். 2 வருஷமா இந்த பக்கம் எட்டியே பார்க்கலையே நீ? நான் இங்கே வரலையே ஒழிய ராஜாவை அப்பப்போ பார்த்துண்டு தான் இருந்தேன். அப்படியா? அவன் சொல்லவே இல்லை. அவனுக்கு 1000 கவலை. இன்னைக்கு ஏதோ வேலை கிடச்சிருக்குன்னு போயிருக்கான். வெளியூர்லையா? இல்லை, இங்கே மெட்ராஸில் தான். குருவி தலையில் பனங்காய வைக்கிற மாதிரி அவன் தலையில் இந்த வீட்டு கவலை எல்லாத்தையும் சுமத்தியாச்சு. அவன் சிரித்து பார்த்தே எத்தனை நாள் ஆச்சு? ஆச்சு. மூத்தவ மாலாவுக்கு 23 வயசு ஆறுது. அடுத்தவன் கோமதிக்கு 20 ஆயிடுத்து. பெரியவளை விடவும் சின்னவ மதன்னு வளர்ந்து அவ தான் அக்காக்காரின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கா. 2 பொண்ணுகளுக்கும் கல்யாணம் பண்ணி ஆகணும். வேலைக்கு அனுப்பலாம்னா 2ம் 9ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்தெடுத்துங்க. ரமணியின் முகம் சிறிது வாடியது. கதவிடுக்கின் வழியே அதை கவனித்த மாலா அம்மாவின் மீது கசப்பு கொண்டாள். தன்னையும் அறியாமல் அவள் சூழ் கொட்டினாள். அந்த ஓசை வெளியேயும் கேட்டுவிட்டதால் ரமணி தலை உயர்த்தி பார்த்தான். கதவிடுக்கில் தெரிந்த ஒற்றை கண்ணில் அவன் பார்வை பதிந்தது. அது மாலாவின் கண் என்பதும் புரிந்தது. கோமதியின் விழிகளை காட்டிலும் மாலாவின் விழிகள் பெரியவை என்பதை அவன் கவனித்து வைத்திருந்தான். அவளது பச்சை புடவையின் ஒரு சிறு பகுதியும் கதவிடுக்கின் வழியே தெரிந்து அவனது யூகத்தை உறுதி செய்தது.
2 வருட இடைவெளிக்குப் பிறகு தன்னை பார்த்ததில் அவளுள் ஒரு கூச்சம் விளைந்திருந்ததை அவன் புரிந்து கொண்டான். மாலா தன் கண்ணை கதவிடுக்கில் இருந்து நகர்த்தி கொண்டதும் அவனும் தன் பார்வையை நீக்கிக் கொண்டான். பாவம், இந்த 2 பெண்களும் எனும் எண்ணம் அவன் மனதில் எழுந்தது. மாலா, ரமணிக்கு காஃபி கலந்து எடுத்துண்டு வாடி. பால் காஞ்சுண்டு இருக்குமா? தோ 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இந்த நேரத்துல காஃபி எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னொரு நாள் மத்தியான நேரத்துல வந்து குடிக்கிறேன். அது சரி, ராஜா எந்த கம்பெனியில வேலைக்கு போயிருக்கா? என்னமோ ராம்சன் அண்ட் ராம்சன்னு பேரு சொன்னாம்பா. அப்படியா? நான் கேள்விப்பட்டதில்ல. ரொம்ப நாளுக்கு முந்தி அந்த பேர்ல கார் பார்ட்ஸ் பண்ற கம்பெனி ஒன்று இருந்தது. ஆனா மூடிட்டாங்க. ஒருக்கா மறுபடியும் திறந்துட்டான்களோ என்னவோ, எனக்கு தெரியாது. கார் கம்பெனி இல்லப்பா அது. என்னமோ இரும்பு சாமான்கள் பண்ற கம்பெனின்னா. ஸ்க்ரூ, ஆணி, கதவு தாழ்பால் இந்த மாதிரி 1000 ரூபாய் சம்பளம் தரேன் இருக்காங்களாம். இந்த 1995ல் 1000 எல்லாம் எந்த மூலைக்கு? அது சரி, உனக்கு என்ன சம்பளம்? 3000மா. அது தவிர வருஷா வருஷம் 8% போனஸ் தருவாங்க. பர்வதத்தின் கண்கள் அகன்றதும் உதடுகள் பிளந்து கொண்டதும் ரமணியின் பார்வைக்கு தப்பவில்லை. ஆனால் உடனேயே அவள் தன் முகக் குறிப்பை சாமர்த்தியமாய் மாற்றிக் கொண்டதையும் அவன் கவனித்தான். எங்க ராஜாவுக்கும் உன்னோட கம்பெனியில ஒரு வேலை வாங்கி கொடுப்பா. முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்குறம்மா. ஆமா, எதுவும் இப்ப நிச்சயமா சொல்ல முடியாது. எப்படியாவது வாங்கி கொடுப்பா. புண்ணியமா போகும். நீ என்னன்னைக்கும் சௌக்கியமா இருப்ப. 2 ஏழை பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புண்ணியம் கிடைக்கும் உனக்கு. ஆகட்டும்மா, மணி 7 ஆச்சே. ராஜா ஏன் இன்னும் வரல? அப்ப நான் கிளம்புறேன். ராஜா வந்ததும் சொல்லுங்க. அப்புறம் சாவகாசமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர்றேன். ரமணி எழ முயன்றான். உட்காருப்பா, காஃபியை குடிச்சிட்டு போ என்ற பர்வதம் எழுந்து போய் காஃபியை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள். அவன் குடித்துவிட்டு தலையசைத்து விடை பெற்றான். அவனை வழி அனுப்ப வாசல் வரை பின் தொடர்ந்து சென்ற பர்வதம், நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோப்பா, ராஜாவோட வேலை விஷயம் என்றாள் கெஞ்சுதலாக. வச்சுப்பேன் என்று கூறி புன்னகை செய்தவன், நீங்க சொல்லவே வேணாம்மா, நான் கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பேன் என்று கூறி புன்னகை செய்த ரமணி படி இறங்கி போனான். கதவை சாத்திக் கொண்டு ஒரு பெருமூச்சுடன் உள்ளே வந்த பர்வதம் தன் பழைய இடத்தில் முன்பு போலவே கால் நீட்டியவாறு சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தாள். ஜாடையாக மாலாவை கவனித்த போது அவள் தன் மடியில் ஒரு பத்திரிகையை வைத்து கொண்டிருந்த போதிலும் அவள் கவனம் அதை படிப்பதில் இல்லை என்பது அவளுக்கு புரிந்தது. வரிக்கு வரி தாவாமல் ஒரே இடத்தில் நிலை கொத்தி நின்ற அவள் விழிகளுக்கு வேறு என்ன பொருள் இருக்க முடியும் என்று அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள். அலையாமல் நின்ற அவள் விழிகளில் இருந்து அவள் மனம் அலைந்து கொண்டிருந்தது என்பதை ரமணியின் திடீர் வருகை தன் மகளின் சிந்தனையை கிளர்த்திவிட்ட நிலை புரிந்ததில் அவளுக்கு உள்ளூர வருத்தம் ஏற்பட்டது. அவர்கள் எங்கே? நாம எங்கே? அடி அசட்டு பொன்னே, கனவுகள்ல மிதக்காத என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே பர்வதம், சாத குக்கரை இறக்கிட்டதானே என்று வினவி அவளது கனவுலகில் குரூரமாய் குறுக்கிட்டாள். ஒரு திடுக்கீட்டுடன் கண்களை உயர்த்தி பார்த்த மாலா, அப்பவே இறக்கிட்டேனேம்மா, விசில் சத்தம் உனக்கு கேட்கலையா என்றாள். அப்போது அவள் குரலில் தெரித்த எரிச்சலையும் கவனிக்க பர்வதம் தவறவில்லை. மறுபடியும் பர்வதத்திடமிருந்து ஒரு பெருமூச்சு சீறி பாய்ந்தது. என்னம்மா வளர்ந்துட்டான் அந்த ரமணிதான். ராஜாவை விட உயரம், அவனை விடவும் வருமன், நல்ல சிகப்பு வேற. நீ மட்டும் என்ன, அவனை மிஞ்சற அழகுதான். ஆனா அவனோடது செயலுள்ள குடும்பம். நம்ம மாதிரி ஏழைப்பட்ட குடும்பமா இருந்தா உன்னை அவனுக்கு கொடுக்கறது பத்தி பேசி பார்க்கலாம் என்ற பர்வதம் மகளை உற்று நோக்கினாள். உடனே மாலா தன் முகத்துக்கு ஏறிய சிவப்பை மறைக்கும் நோக்கத்துடன் கையில் இருந்த வார இதழை முகத்துக்கு நேரே உயர்த்தி பிடித்து கொண்டாள். இதையும் கவனிக்க தவறாத பர்வதம் மீண்டும் ஒரு பெருமூச்சை உதிர்த்தாள். ஏமா, செயல் உள்ள குடும்பமா இருந்தா என்னவாம்? நம்ம ராஜாவுக்கு சிநேகிதன் தானே. நம்ம மாலாவை சும்மா செலவில்லாம பண்ணிக்க கூடாதா என்ன? மனசிருந்தா மார்க்கம் உண்டு என்று கோமதி குறுக்கே பாய்ந்த போது பர்வதத்திற்கு சிரிப்புதான் வந்தது. வாய்விட்டே சிரித்த பெண், நீ சொல்ற மாதிரி எல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமோ என்ற பர்வதத்திற்கு தான் பேசியதை மாலா ரசித்திருக்க மாட்டாள் என்பது புரியவே செய்தது. தொடர்ந்து இது மாதிரி அசட்டுத்தனமான எண்ணங்களை எல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சுடணும். பெருசா வளர்த்துண்டா பிற்பாடு அவஸ்தை, மன கஷ்டம் எல்லாம் வரும்.
என்றும் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஏமா சினிமாவையும் டிராமாவையும் இழுக்கிற, அசல் வாழ்க்கையிலேயும் எத்தனையோ நல்லவங்க இல்லையா என்ன? மனசு மட்டும் இருந்தா யார் வேணும்னாலும், வேற யாருக்கு வேணும்னாலும் எந்த உதவியும் பண்ணலாம். ராஜா வந்ததும் எதுக்கும் ரமணியை பத்தி இந்த விஷயமாயும் அவன் காதல ஒரு வார்த்தை போட்டு வச்சிடுமா என்று நூற்று கிழவியைப் போல் தொடர்ந்து பேசிய கோமதியை பர்வதம் வியப்பாக பார்த்தாள். காலந்தான் எப்படி மாறி போயிடுத்து. அக்காவோட கல்யாண விஷயத்துல தங்கைக்காரி மூக்கை நுழைச்ச அபிப்பிராயம் சொல்றாளே, நாளைக்கு தன்னோட கல்யாண விஷயத்துல கூட இதே மாதிரி துணிச்சலா பேசுவாளோ? இருப்பினும் சொன்னா போச்சு என்றவாறு அவள் ஜாடையாக மாலாவின் புறம் பார்த்தபோது, அப்போதும் அவள் தன் முகத்துக்கு எதிரே பிடித்து கொண்டிருந்த வார இதழை நீக்கிக் கொள்ளவில்லை என்பதைக் கண்டு பர்வதம் மேலும் ஒரு முறை நெட்டுயிர்த்தாள். ரமணியின் வருகை தங்கள் குடும்பத்தில் ஒரு சூறாவளியை விளைவிக்கப் போவது பற்றி ஏதும் அறியாமலே சேதுரத்தினம் பேருந்து பிடித்து முதலில் கடற்கரைக்கு போனான். நாடா திரிவிளக்கு வெளிச்சத்தில் ஒரு பையன் முறுக்கு, சுண்டல் ஆகியவற்றை விற்று கொண்டிருந்தான். தன்னை சுற்றிலும் கமழ்ந்து கொண்டிருந்த வாசனைகள் மீண்டும் தன்னுள் பசியை தோற்றுவித்தாலும் வியப்பதற்கில்லை என்று மனதுள் சொல்லிக் கொண்டான். அந்த வாசனைகள் ஹோட்டலையும் புதிய பணியாள் ராமரத்தினத்தையும் அவனுக்கு நினைவூட்டின. ராமரத்தினம் அவனை பற்றி நினைத்தபோது பெண்களின் உடையவை போன்ற அவனின் கரிய பெரிய விழிகளே அவன் கற்பனையில் தோன்றின. ஊர்மிளாவை பெண் பார்க்க போன போது அவளுடைய அழகிய பெரிய விழிகளை கண்டு மயங்கி தான் சரி சொன்னதும் அந்த கணத்தில் அவனுக்கு ஞாபகம் வந்தது. மனித உடலின் உறுப்புகளில் கண் எனும் உறுப்புக்குத்தான் அடிமையோ எனும் எண்ணமும் தோன்ற அவன் தன்னுள் நகைத்து கொண்டான். என்ன சேதோ, பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்பிட்டு ஹாயா காத்து வாங்குறதுக்கு பீச்சுக்கு வந்துட்டியாக்கும் எனும் இறைந்த குரல் பின்புறத்தில் இருந்து வந்து அவனது கவனத்தை கலைத்தது. அவன் கழுத்தை திருப்பி பின்னால் பார்த்தான். நண்பன் ரங்கன்தான் காற்றில் படபடத்த வேட்டியை கையால் பற்றியபடி வந்து கொண்டிருந்தான். வாரங்க, உட்காரு. நானாவது பொண்டாட்டியை ஊருக்கு அனுப்பிட்டு இங்க வந்திருக்க. நீயோ அவங்கள வீட்டில் விட்டுட்டு இங்க வந்துட்ட. நீ பெரிய தைரியசாலிதான். ரங்கன் சிரித்து கொண்டே அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். ஊர்ல இருந்து நியூஸ் எதுவும் வரலையா இன்னும்? இன்னும் வரல ரங்கா. பொண்ணு வேணுமா இல்லைன்னா பையனா? எதுவா இருந்தா என்னப்பா, ஊனம் இல்லாத குழந்தையா பிறந்தாலே போதும். என் வைஃப் ஆரோக்கியத்தோட இருக்கணும். எனக்கு வேண்டியதெல்லாம் அதுதான். பொண்ணு மட்டம் ஆம்பளை ஒஸ்திங்கிற அபிப்பிராயம் எல்லாம் எனக்கு கிடையாதுப்பா. அது சரி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், ஆமாமா, பிரசவத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி நார்மல் ஆயிடணும், அதான் ரொம்ப முக்கியம் என்று கூறி ரங்கன் கண் சிமிட்ட சேது ரத்தினத்துள் லேசாய் அருவருப்பு பரவியது. இருப்பினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சேது ரத்தினம், அது சரி, நம்ம ஹெட் கிளார்க் எப்போ ஜாயின் பண்ணுறாரு என்றான் பேச்சை மாற்றும் எண்ணத்துடன். நாளைக்கு ஜாயின் பண்ணணும். ஏன்பா பீச்சுக்கு வந்துட்டு ஹெட் கிளார்க் ஆஃபீஸ்னு பேசிக்கிட்டு இருக்க? இங்கேயும் ஆஃபீஸ் நினப்புதானா? வேற ஏதாச்சும் பேசு. அது சரி, ரொம்ப பேர் ஆஃபீஸில் கூட ஆஃபீஸை பற்றின நினப்பு இல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பீச்சுக்கு வந்துட்டு ஆஃபீஸை பற்றி பேசுறது அசட்டுத்தனம்தான், ஒத்துக்கிறேன்ப்பா. கழப்பாளித்தனத்துக்கு பேர் போன ரங்கன் சேதுரத்தினத்தின் இடக்கு பேச்சை புரிந்து கொண்டதாகவோ அதனால் பாதிக்கப்பட்டதாகவோ காட்டிக்கொள்ளவில்லை. எதுவாக இருந்தால் என்னப்பான்னு லேசாக சொல்லிட்டு சும்மா ஒப்புக்கு தான் சொல்கிறேன்னு தோன்றது எனக்கு. பொதுவாக நமக்கெல்லாம் பொண்ணு வேணுங்கிற ஆசை இருக்கும், அவங்களுக்கு பையன் வேணுங்கிற ஆசை இருக்குமாமே. அதுக்கு கூட செக்ஸ் அடிப்படையிலான விருப்பம்தான் காரணம்னு சொல்கிறாங்களே. நான் ஒரு கட்டுரையில் படித்தேன். இவன் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வால்யூம்ஸ் ரூல்ஸ் தவிர மற்ற எல்லாத்தையும் படிச்சுடுவான் போல இருக்கு. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலை கிடையாது. இன்னைக்கு ஒன்று கண்டுபிடிப்பானுங்க, நாளைக்கே அதுக்கு மாறான இன்னொன்னை புதுசாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முந்தின கண்டுபிடிப்பு தப்புன்னுவானுங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? விடு, அது இருக்கட்டும். அவங்கள வீட்டில் விட்டுட்டு நீ மட்டும் வந்திருக்கியேன்னு கேட்டனே, என்னத்த சொல்ல. எனக்கும் அவளுக்கும் எல்லாத்துலேயும் வித்தியாசமான போக்குப்பா. எனக்கும் அவளுக்கும் அவ்வளவா ஒத்து போகிறதில்ல. எந்த ஒன்றுக்கும் வாக்குவாதம், சண்டை. வீட்டில் போடுற சண்டை பத்தாதுன்னு பீச்சில் வேற வந்து உட்காந்துட்டு 2 பேரும் சண்டை போடணுமா? அதான் நான் பீச்சுக்கு வர்றதே அவளுக்கு தெரியாது. பெரும்பாலும் ஆஃபீஸில் வேலை அதிகம்னு தான் குளிகிடுவேன். ரங்கா, ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு கேட்டுக்கோ. 2 பேருக்கும் பரஸ்பரம் அன்பு இருக்கணுங்கிறது தான் முக்கியம்.
அது இருந்தா வாக்குவாதம், அபிப்பிராய பேதம், ருசி பேதம் இதெல்லாம் பெருசாவே தெரியாதுப்பா. உன் வழியில தான் அவங்களும் யோசிக்கணும். நீ சொல்ற எல்லாத்தோடவும் அவங்க ஒத்து போகணும்னெல்லாம் அவ பிடிவாதம் பிடிக்கிறதுனால தான்ப்பா. 2 பேரும் காலமெல்லாம் இப்படி பிடிவாதம் பிடிச்சுண்டிருந்தா விமோச்சனமே கிடையாதுப்பா. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்துத்தான் போகணும். பிரச்சனையே அது யாருங்கிறது தான் சேது. ஒண்ணு சொல்லட்டுமா? முதல்ல யாரு விட்டு குடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் முழு பெருமையும். அப்படி நீ விட்டு குடுக்குறேன்னு வச்சுக்க, உன்னோட பெருந்தன்மை அவங்கள யோசிக்க வைக்கும். வெட்கப்படவும் வச்சுடும். அதுக்கு அப்பால பாரு, அவங்களும் தானாவே விட்டு கொடுக்க தொடங்கிடுவாங்க. எந்த உருவாகட்டும், அது சிக்கல் இல்லாம தொடரணும்னா, அதுக்கு அடிப்படையே இந்த விட்டு குடுக்குற குணம்தான். ரங்கா சிரித்தான். உனக்கு என் ஒய்ஃப தெரியாதுப்பா, சேது. அதான் எனக்கு இப்படி உபதேசம் பண்ற. அரகன்ஸ்னா அரகன்ஸ். அப்படி ஒரு அரகன்ஸ். நீ இர்ரை இந்த அளவுக்கு அழுத்தி உச்சரிக்கிறதுல இருந்தே தெரியுதுப்பா. அவங்களுக்கு நிறையவே அரகன்ஸ்ன்னு. இருந்தாலும் 2, 3 சான்ஸ் குடுத்து பாரேன். காலப்போக்குல சேர்த்து வச்சு மொத்தமா பலன் கிடைக்கும். சில நொடிகள் மௌனத்தில் கடந்த பிறகு, என்னால அவள புரிஞ்சுக்கவே முடியலப்பா. தாலி கட்டின புருஷங்கிற மரியாதை அவகிட்ட கொஞ்சம் கூட இல்ல. எங்க அம்மா எவ்வளவு பயபக்தியோட எங்க அப்பா கிட்ட நடந்துப்பாங்க தெரியுமா? என்று ரங்கன் பெரிதாக நெட்டுயிர்த்தான். அது இருக்கட்டும். உங்க அப்பா நியாயமானவர் தானா? உங்க அம்மாவை அவர் எப்படி நடத்தினார்? சொல்லலாம்னா சொல்லு. ரங்கன் சற்றே திகைத்த பின்னர், எங்க அப்பாவை அவ்வளவு நியாயமானவர்னு சொல்ல முடியாது. ரொம்ப கோபக்காரர். எடுத்ததுக்கெல்லாம் அம்மாவை திட்டுவார். அப்பாவுக்கு முன்னால எங்க அம்மா உட்கார்ந்தே நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு மரியாதை, பயந்த சுபாவம். ஆனா நான் எங்க அப்பாவை மாதிரி முரட்டு ஆள் இல்ல. எங்க அப்பா எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தினது உண்டு. ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. என்கிட்ட அவளுக்கு பயம் வேண்டாம். துளியாவது மரியாதை இருக்கணும் இல்ல? சொல்லு சேது. சேது ரத்தினத்துக்கு சிரிப்பு வந்தது. நான் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. கேளு. இப்ப நீ என்ன சொல்ற? உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட பயந்து நடுங்கின மாதிரி உன் பொண்டாட்டி உன்கிட்ட பயப்படுறது இல்லைன்ற அதானே? நிச்சயமா. அது எந்த காலம்? இது எந்த காலம்? அத பத்தி யோசிக்க வேண்டாமா? என்னப்பா இது சுத்த புரியாதவனா இருக்கியே! தவிர உன் வைஃப் எந்த சூழ்நிலையில வளர்ந்தவங்களோ, ஒரு ஆளோட நடத்தையை உருவாக்குறதே அவனோட சூழ்நிலை தானப்பா! உன் வைஃபோட அம்மாவும், அப்பாவும் வேற மாதிரியானவங்களா இருந்திருக்கலாம். அவங்க அப்பா ஒரு தொடை நடுங்கினே வச்சுக்க. அவரு மாதிரி நீ இல்லையேன்னு ஒரு நெனப்பு அவங்களுக்கு வருமில்ல? உங்க அம்மா மாதிரி அவங்க இல்லையேன்ற நெனப்பு உனக்கு வர்ற மாதிரி. எது எப்படி இருந்தாலும் பொறுமை வேணும்ப்பா. அது ஒரு நாள் நம்மள காப்பாத்தும். அப்போ நீ என்ன பொறுமையா இருன்ற. ரொம்பவும் பொறுமையா இல்லாட்டாலும் கொஞ்சமாவது விட்டு குடுத்து போயேன்னு சொல்ற. அவ்வளவுதான். கல்யாணமான புதுசுல ரொம்பவே விட்டு குடுத்துட்டதால தான் இப்ப அவ என் தலைக்கு மேலேயே ஏறி உட்கார்ந்துட்டா. கல்யாணமான புதுசுல விட்டு குடுக்கறதுன்றது உனக்கு மட்டும் பிரத்யேகமான விஷயம் இல்ல ரங்கா. எல்லாருமே அப்படித்தான். அப்படி பார்த்தா புது மனைவியும் ஆரம்பத்துல விட்டு குடுக்கறாதானே? என்னோட வைஃப் அந்த ரகம் இல்ல சேது. அப்பா உனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வருதுன்னு வச்சுக்க. நான் மருந்து வாங்க அவங்களுக்கு பணம் அனுப்பக்கூடாது. ஆனா அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஏதாவது சிக்கல்னா நான் அவங்களுக்கு பணம் அனுப்பணும். எப்படிப்பட்ட பொண்ணு பாரு அது. ஆம்பளைங்க தான் அப்படி நியாயமில்லாம நடந்துப்பாங்க. நான் கேள்விப்பட்ட வரையில. என்னமோ பெருசா எனக்கு உபதேசம் பண்ற. சேது ரத்தினத்துக்கு வாய் அடைத்து போனது. என்ன பதிலையே காணோம்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரங்கா. இப்ப புரிஞ்சுகிட்டியா என்னோட நிலைமைய? இப்படிப்பட்ட மனைவியோட குடும்பம் நடத்துறது சுலபம் தானா? நீயே சொல்லு. மனைவி ஏறுமாறா அமைஞ்சா கணவன் பாடு அம்பேல்தான். கணவன் ஏறுமாறா அமைஞ்சா மட்டும் பரவாயில்லையா? பல குடும்பங்கள்ல கணவன் தான் சரியா இருக்கிறதில்லையே. அதுவும் தொல்லதானே? பொதுவா பேசுறத விட்டுட்டு அவளை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு உருப்படியா ஏதாவது யோசனை சொல்லுப்பா. விட்டு கொடுக்கறதுங்கிறதை நீயே முதல்ல தொடங்கு. கொஞ்ச நாள் பல்லை கடிச்சுண்டு விடாம தொடர்ந்து பொறுமை காட்டி பாரு. காலப்போக்குல வழிக்கு வந்துடுவாங்க. அட போடா. அவங்க ஒரு நாளும் வழிக்கு வரமாட்டாங்க. இன்னமும் சட்டமா என் தோள் மேல ஏறி குந்திக்குவாங்க. தன் மனைவியை அதுகாரும் அவ இவ என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் ஒரு திடீர் மரியாதையுடன் அவங்க என்று அவன் குறிப்பிட்ட மாற்றம் தனது மரியாதையான குறிப்பிடலால் அவனையும் தொற்றிக்கொண்ட ஒன்று என்று புரிந்து கொண்டு சேதுரத்தினம் தனக்குள் பொன் சிரிப்பு கொண்டான். நீ என்னைக்கு ஜாயின் பண்ற? நானும் நாளைக்கு தான் ஜாயின் பண்றேன் சேது.
முக்கியமான ஒன்னை கேட்க மறந்துட்டேனே, வீட்டை கட்டி முடிச்சாச்சா? கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இன்னும் பூச்சு வேலை பாக்கி இருக்கு. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஒயரிங் எல்லாம் முடிச்சாச்சு. காம்பவுண்டு சுவர் இப்போதைக்கு இல்ல. இதுக்கே எவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருந்தது தெரியுமா? தவிர்க்கவே முடியல. தவிர்த்த ஃபைல் நகர மாட்டேங்குது. ம். அப்ப மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு லீவ் எடுப்பியா? இல்ல, என் மனைவியே கவனிச்சுப்பாங்க. இப்ப கூட அவளே நிறைய கவனிச்சுண்டா. நான் ஒப்புக்கு சப்பானி தான். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்பவே கெட்டிக்காரி. கான்ட்ராக்டர்ல இருந்து தொடங்கி மேஸ்திரி, கொத்தனாருங்க, சித்தாளுங்க எல்லாரையும் விரட்டி விரட்டி வேலை வாங்கினா. இல்லாட்டி இன்னும் ஒரு 3 மாசம் போல இழுத்தடிச்சிருப்பாங்க. அப்ப உன் வேலையை சுழுவாக்கிட்டாங்கல்ல? உண்மைதான். ஆனா அவங்களோட தினமும் சண்டைக்கோழி கணக்கா கூச்சல் போட்டு என் மானத்தை வாங்கிட்டாங்களேப்பா. ராணி மங்கம்மான்னு பேரில்ல வச்சுட்டாங்க. நான் பின்னால நிக்கிறது தெரியாம அவங்களுக்குள்ள பேசின்றப்ப காதுல விழுந்துச்சு. அதுக்கு என்ன செய்யறது? ஒன்ன பார்த்தா ஒண்ணு இல்ல. தவிர இந்த காலத்துல அவங்க மாதிரி இருந்தாதான் நஷ்டம் ரொம்ப அதிகமா ஏற்படாது. நீ சொல்றா போல நான் அவங்களோட நல்லது பத்தியும் யோசிச்சிருக்கணும்னு தான். பணம் பத்தாதப்ப தன்னோட நகைங்களை கழட்டி கொடுத்தாங்கல்ல. அப்புறம் என்ன? நீ வேற, வீட்டை அவ பேர்ல இல்ல எழுதணும்ட்டா. இருக்கட்டுமே, அவங்க உன்னோட மனைவி தானே, செஞ்சுட. மேலும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பின் ரங்கன் விடை பெற்றான். சில நிமிடங்கள் கழித்து, சார் என அழைப்பு அவனை திரும்ப செய்தது. வந்தவன் ராமரத்தினம் தான். அடடே, வாங்க வாங்க உட்காருங்க. 5 நிமிஷத்துல நான் கிளம்பலாம்னு இருந்தேன். ராமரத்தினம் அவன் எதிரில் மரியாதையாக உட்கார்ந்து கொண்டான். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஒரு 2 நிமிஷம் எனக்காக ஒதுக்க முடியுமா சார்? சேதுரத்தினம் அவனை வியப்புடன் பார்த்தான். என்ன பேசப் போகிறான் இந்த ராமரத்தினம்? ஒருவேளை கடன் கிடன் கேட்கப் போகிறானோ? சேச்ச, அப்படி இருக்காது. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க ராமரத்தினம். நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். அட, +2 வரைக்கும் படிச்சுட்டா ஹோட்டல்ல சர்வரா இருக்கீங்க? ஏன் வேற வேலை கிடைக்கலையா? ஹோட்டல்ல வேலை பண்றது கேவலம்னு நினைக்கிறீங்களா சார்? சேச்சே, நான் அப்படி நினைப்பனா? படிக்கிறவங்க யாரும் ஹோட்டல்ல வேலை செய்யற நோக்கத்தோட படிக்கிறது இல்லையே. ஒரு கம்பெனி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இது மாதிரி இடங்கள்ல தான் வேலை செய்யணும்னு விரும்புவாங்க. அதனால அப்படி கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல சார், சும்மா கேட்டேன். நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி 6 வருஷமாச்சு சார். எனக்கு பின்னாடி பதிவு பண்ணவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சாச்சு. எனக்கு கிடைக்கல. நான் டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட் ரெண்டும் ஹையர் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரியான வேலையா உங்களால் எங்கேயாவது எனக்கு வாங்கி தர முடியுமா சார்? ராமரத்தினத்திடமிருந்து இப்படி ஒரு வேண்டுகோள் வரும் என்பதை எதிர்பார்க்காததால் சேதுரத்தினம் சிறிது நேரத்துக்கு வாய் அடைத்து போனான். எனினும் அவனது உற்சாகத்தை குறைக்கும் வண்ணம் பதில் சொல்ல அவன் விரும்பவில்லை. எனவே ஆதரவாய் அவனது முழங்காலில் தட்டி, அந்த அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இல்லை ராமு. நான் உங்களை சுருக்கமா ராமுன்னு கூப்பிடலாம் தானே? இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா முயற்சி பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன்னெல்லாம் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது என்றான் கனிவாக. அவனது இரக்கம் மிகுந்த பார்வை ராமரத்தினத்தின் மீது பதிந்திருந்தது. அவனது முகம் உடனேயே வாடிவிட்டது. இருப்பினும் புன்னகை செய்து, ரொம்ப நன்றி சார். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க என்றான். கண்டிப்பா சார். அப்புறம் ஒரு வேண்டுகோள். என்னால என்னை நீங்க வாங்கன்னெல்லாம் சொல்லாதீங்க சார். நீனே சொல்லுங்க. சேதுவுக்கு சிரிப்பு வந்தது. அதுக்கென்ன, அப்படியே சொல்லிட்டா போச்சு. பிறகு உங்களுக்கு சாரி, உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அப்பா இல்ல, அம்மா இருக்காங்க. 2 தங்கைகளும் ஒரு தம்பியும் இருக்காங்க. பெரிய தங்கைக்கு 23 வயசு, சின்னவளுக்கு 20. தம்பிக்கு 13, படிச்சுட்டு இருக்கான். என் தங்கைங்க 2 பேரும் 10வதுல ஃபெயில். படிப்பை அத்தோட நிறுத்திட்டாங்க. சொந்தமா ஒரு சின்ன வீடு இருக்கு. எங்க தாத்தாவோட பூர்வீக சொத்து. அதை விற்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு அதிகாரம் இருக்கல்ல. இருந்திருந்தா அதையும் வித்து குடிச்சு கரைச்சிருப்பாரு. ஓ, குடிப்பழக்கம் உள்ளவரா? ஆமா. ஆனா அவர் பொம்பளை பொறுக்கியா இல்லைன்றது மட்டும்தான் ஒரே ஆறுதல். உங்க அப்பா எப்ப காலமானாரு? அப்ப அவருக்கு என்ன வயசு? 2 வருஷமாச்சு சார். அவருக்கு 56 வயசு அப்ப. என்னவா இருந்தார்? ஜாஸ்தி படிக்கல. ஹோட்டல்ல கணக்கு எழுதுறவரா இருந்தார். தன் பிள்ளை நல்லா படிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நானும் அவர் மாதிரியே ஒரு ஹோட்டல்ல வேலை செய்துண்டிருக்கேன். இப்படி சொல்லிவிட்டு ராமரத்தினம் கசப்புடன் புன்னகை செய்தான். ஹோட்டல் வேலை ஒன்றும் இழிவானதில்லப்பா. எத்தனையோ பேர் சர்வரா வேலையில சேர்ந்துட்டு
ஹோட்டல் தொழிலோட நெளிவு சுழிவுகளை எல்லாம் கத்துண்டு பின்னால சொந்தமா ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. சிலர் ஸ்டார் ஹோட்டல் வைக்கிற அளவுக்கும் போயிருக்காங்கப்பா. ஆனா அதுக்காக நீ ஹோட்டல் வேலையிலேயே நிரந்தரமா இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அது உன்னோட இஷ்டம். ஆனா உன்னை மட்டும் மறக்காத. நம்ம வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகள் எல்லாமே அடுத்து வரப்போற வெற்றிக்கான படிகள்னு நாம நினைக்கணும். என்ன சொல்ற? நீங்க சரியாத்தான் சார் சொல்றீங்க. ஆனா இது மாதிரி ஞானம் இருக்கிறவங்களுக்கும் கூட தோல்வி வர்றப்ப மனசு துவளத்தான செய்யுது. நீங்களே சொல்லுங்க. நீ சொல்றது சரிதான்ப்பா. எப்பவுமே பிரத்தியாருக்கு உபதேசம் பண்றதும் தைரியம் சொல்றதும் ரொம்பவே சுலபம். தனக்குன்னு வர்றப்பதான உன்னோட வலியும் தெரியும். நீங்க எங்க சார் வேலை பண்றீங்க? ஜெய் கணேஷ் அண்ட் கம்பெனியில் அக்கவுண்டண்டா இருக்கேன்ப்பா. அதன் பின் சிறிது நேரம் போல் இருவரும் ஒன்றும் பேசாமல் கடல் அலைகளை வேடிக்கை பார்த்தபடி இருந்தார்கள். பிறகு, நீங்க தினமும் பீச்சுக்கு வருவீங்களா சார்? என்ற ராமரத்தினம் அவனை விசாரித்தான். இல்லப்பா, அப்பப்ப வருவேன். என் ஒய்ஃப் பிரசவத்துக்கு கோயம்புத்தூருக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. வீட்ல போர் அடிக்கும்போது இங்க வருவேன். ராமரத்தினத்தின் விழிகள் உடனே விரிந்ததை சேதுரத்தினம் கவனித்து வியப்புற்றான். அதற்குரிய காரணத்தை அடுத்த நொடியிலேயே அவனுக்கு ராமரத்தினம் தன் எதிரொலி வாயிலாக புரிய வைத்தான். இன்னைக்கு காலையில உங்களை ஹோட்டல்ல சந்திச்சதுல இருந்து என் மனசுல ஒரே ஒரு நினப்பு தான் சார் ஓடிட்டே இருந்தது. இப்ப அது போயிடுச்சு. என்னப்பா சொல்ற? அதை இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்ல சார். பரவாயில்லப்பா, சும்மா சொல்லு. என்னன்னு தெரிஞ்சுக்கிறனே. வேற ஒண்ணுமில்ல. என்னோட முதல் தங்கையை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமேன்னு யோசிச்சேன். உங்களுக்கு வேற யார் மேலையும் நாட்டம் இல்லாம இருந்தா. உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. சேதரத்தினம் சிரித்தான். அதனால் என்ன? ஒரு நல்ல இடமா தேடுறதுக்கு நானும் முயற்சி பண்றேன். ஏதோ ஒரு ஆசையில அப்படி நினைச்சனே ஒழிய, அதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிற காரியமே இல்ல சார். முதல்ல நல்ல சம்பளத்துல நான் ஒரு பெரிய வேலையா தேடிக்கணும். பணம் சேமிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியும். அது கூட வரதட்சணை வேண்டாம், கோவில்ல தாலி கட்டிண்டா போதும்னு சொல்ற ஆளா இருந்தா தான். இதெல்லாம் பகல் கனவுதானே. அந்த மாதிரி ஒரு இளிச்சவாயன் எங்க கிடைப்பா? அப்ப என்னை பார்த்ததுமே இவன் ஒரு இளிச்சவாயன்னு உனக்கு தோணிடுத்தாக்கும். ஐயையோ! நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். இளிச்சவாயன் அப்படின்னா நல்லவன்னு அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு நான் எடுத்து சொல்லணுமா சார்? தப்பா எடுத்துண்டுட்டீங்களா? சேதுரத்தினம் இரைந்து சிரித்தான். ச்சே, நான் சரியா புரிஞ்சுண்டுதான்ப்பா அப்படி கேட்டேன். நான் ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்காம தான் கல்யாணம் பண்ணிண்டேன். இன்னைக்கும் அது காதல் கல்யாணம் இல்ல. எங்க மாமா ஏற்பாடு பண்ணதுதான். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என்னோட தாய் மாமன் தான் எனக்கு எல்லாமா இருந்தார். அவரும் இப்ப இல்ல, காலமாயிட்டார். என் ஒய்ஃபுக்கும் நெருங்கின உறவுகள் இல்ல. அப்போ பிரசவத்துக்கு கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்களே. கோயம்புத்தூர்ல அவங்க ஒண்ணு விட்ட அக்கா, பெரியம்மா பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இதுதான் முதல் குழந்தையா சார்? ஆமா. உங்களுக்கு பிள்ளை வேணுமா, பொண்ணு வேணுமா? சேதுரத்தினத்துக்கு சிரிப்பு வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இங்க என்னோட இருந்த சிநேகிதன் கூட இதே கேள்வியைத்தான் கேட்டான். பையனோ பொண்ணோ குழந்தை ஊனம் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். நல்ல குணங்களோட வளரணும். எனக்கு வேண்டியது அதுதான். சரியா சொன்னீங்க சார். ஆனா ஆண் குழந்தையா இருந்தா தான் நல்லது. பொண்ணுன்னா நிறையவே பிரச்சனை தான். பெண் குழந்தை வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு பெண்களை பிரச்சனையாக்கி வச்சிருக்கிறதே ஆண்களாகிய நாம தான ராமோ. எப்படி சார்? ஆண் பிறவி பெண் பிறவியை விடவும் ஒசத்தின்ற எண்ணத்தை தங்கள் உடல் வலிமை ஒண்ணுனால மட்டும் பெண்கள் மனசுல கட்டாயமா விதைச்சது ஆண்கள் தானே ராமோ. அதனோட விளைவுதானே ஒசத்தியான ஆணுக்கு அவனை பெத்தவங்க வரதட்சணைன்ற பேரால விலை வைக்கிறதெல்லாம். இல்லையா? கரெக்ட் சார். நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. கல்யாண வயசுல இருக்கிற 2 தங்கைகளையும் நினைச்சு நினைச்சு எங்க அம்மா கவலைப்படுறதை பார்த்து பார்த்து எனக்கும் ராத்திரி படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது சார். சேதுரத்தினம் பதில் சொல்லாதிருந்தான். ராமரத்தினத்தின் சோர்ந்த முகம் பார்த்து அவன் முகமும் இறுகியது. அப்போது, டேய் ராஜா என்ற அழைப்பை கேட்டு ராமரத்தினம் திரும்பி பார்த்தான். பின்னால் ரமணி நின்று கொண்டிருந்தான். அடடே, ரமணியா? வாப்பா, உட்காரு என்ற ராமரத்தினம், என்னை எல்லோரும் ராசான்னு தான் சார் கூப்பிடுவாங்க என்று சேதுரத்தினத்துக்கு சொன்ன பின் இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தினான். ராமரத்தினத்தின் வீட்டுக்கு தான் சென்றிருந்தது பற்றியும் அவன் 7 மணி வரை வீடு திரும்பாதது பற்றி அவன் வீட்டார் கவலைப்பட்டு கொண்டிருந்தது பற்றியும் ரமணி அவனுக்கு சொன்னான்.
அவன் தன் வீட்டாரிடம் இரும்பு பொருள்கள் செய்யும் ஒரு கம்பெனியில் தான் வேலை செய்வதாக பொய் சொல்லி இருப்பதை அறியாத ரமணி, என்ன கம்பெனிடா அது என்று விசாரித்தான். தான் அப்படி ஒரு பொய்யை சொல்லி இருப்பதாக கூறிய ராமரத்தினம் கூச்சத்துடன் புன்னகை புரிந்தான். நான் வேலை செய்யறது ஒரு ஹோட்டல்ல சர்வராடா. சர்வராடா? புரசைவாக்கத்துல கீழ்ப்பாக்கம் ஹை ரோட்ல இருக்கிற முரளி கஃபேலடா. வீட்ல சொன்னா வருத்தப்படுவாங்கன்னு அப்படி ஒரு பொய்யை சொல்லி வச்சிருக்க. சார் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தப்போ அறிமுகமானார் என்று சேது ரத்தினத்தை காட்டினான். மூவரிடையேயும் சட்டென்று ஒரு அமைதி நிலவியது. அதை ராமரத்தினமே கலைத்தான். அம்மாவுக்கு நான் பெரிய கம்பெனியிலேயா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எதிலேயாவதோ வேலைக்கு சேரணும்னு ரொம்ப ஆசை. அதனால தாண்டா ரமணி இந்த பொய். உனக்கு ஒரு நல்ல வேலை தேடி கொடுக்க சொன்னாங்கடா உங்க அம்மா. நானும் முயற்சி பண்ணி இருக்கேன். எங்க அப்பா கிட்டவும் சொல்லி வைக்கிறேன்டா. சரி நான் கிளம்புறேன், நீயும் கிளம்புடா என்ற ரமணி இருவரிடமும் விடை பெற்றுக்கொண்டு தனது பைக்கை நோக்கி நடந்தான். அவன் பார்வையில் இருந்து மறைந்ததும், உன் சிநேகித நல்ல வாட்ட சாட்டமா அழகாயும் இருக்கான். உங்க பெரிய தங்கிக்கு இவனை பார்க்கலாமே என்று சேதுரத்தினம் சொன்ன யோசனையை கேட்டு ராமரத்தினம் வாய்விட்டு சிரித்தான். அவங்க எங்க, நாங்க எங்க சேது சார். நான் உங்களை சேது சார்னு கூப்பிடலாம் தானே? பேஷா கூப்பிடலாம். அது சரி, அவங்க ரொம்பவும் பணக்காரங்களா? பார்த்தா தெரியலையா சேது சார்? 2 பங்களாவுக்கு சொந்தக்காரங்க. அவனோட அப்பா பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர். 8 அணி வச்சாலும் என்னால் அவங்கள எட்ட முடியாது சார். மனசு வச்சா எட்டலாம் ராமு. அதாவது அந்த பையன் மனசு வச்சா. நட்பு வேற, இது வேற சேது சார். உங்களுக்கு நான் சொல்லணுமா என்ன? என் தங்கை பத்தின பேச்சை எடுத்தாலே எங்க நட்புல விரிசல் ஏற்பட்டுடும் சேது சார். ரொம்ப நாளைய பழக்கம். அப்படி ஒரு எண்ணம் தானா அவனுக்கு வந்தா நல்லா இருக்கும். சேதுரத்தினம் அவன் சொன்னதை ஏற்கும் வகையில் மௌனமாக இருந்தான். அப்ப நாம கிளம்பலாமா என்று சேதுரத்தினம் சொல்ல ராமரத்தினமும் தலையசைத்து எழுந்து கொண்டான். அன்றிரவு ராமு பக்கத்து வீட்டில் இருந்து இரவல் வாங்கி வந்திருந்த ஒரு வார இதழை புரட்டி கொண்டிருந்த போது, உன் சிநேகிதன் ரமணி எந்த கம்பெனியில வேலை பண்றான் ராஜா என்ற மாலா அவனை வினவினாள். ரமணி சட்டென்று கண் மலர்த்தி அவளை பார்த்தான். ஏன், எதுக்கு கேட்குற? மறுநாள் சமையலுக்கு அரிசியில் இருந்து கல் பொறுக்கி கொண்டிருந்த மாலா அவன் புறம் திரும்பாமலே தலையை குனிந்தவாறு, சும்மா தான் கேட்குறேன். ஆமா, அவனுக்கு மட்டும் பெரிய வேலை கிடைச்சிருக்கே, நிறைய சம்பளமாமே அம்மா கிட்டே சொன்னான். அவன் பட்ட படிப்பு படிச்சிருக்கான்ல, தவிர அவன் அப்பா செல்வாக்கு உள்ளவராச்சே. அது சரி, அவன் வேலை செய்கிற கம்பெனி பேர் என்ன ராஜா? அது எங்கே இருக்கு? ராஜா அண்ட் கம்பெனின்னு ஒரு பெரிய கம்பெனி லிங்கிச்செட்டி தெருவில் இருக்கு, அதில் இருக்கா. அப்படியா என்று கேட்ட மாலா தலையை உயர்த்தாமலே கல் பொறுக்குவதில் மும்முரமாக இருந்தாள். அவள் தலை குனிந்திருந்தாலும் அவளது முகத்து மலர்ச்சியை அவன் கவனித்து வியப்புற்றான். அவன் மனதில் ஒரு நெருடல் விழைந்தது. ஆனால் அது அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. அதன் பின் அவனால் கையில் இருந்த வார இதழில் கவனம் செலுத்த முடியவில்லை. ராமரத்தினத்தின் மனநிலைக்கு ஏற்றாற்போல் அவன் அன்று அந்த இதழில் படித்த ஒரு சிறு கதை ஒரு ஏழை பையனுக்கும் ஒரு பணக்கார பெண்ணுக்கும் இடையே மலர்ந்த காதல் கருகி போனது பற்றியதாக இருந்தது. அவன் சோர்வுடன் அதை மூடி வைத்தான். மாலாவும் அந்த கதையை படித்திருப்பா என்று தன்னையும் அறியாது அவன் எண்ணமிட்டான். அன்றிரவு உணவு அருந்துகையில் அந்த பையன், அதா உன் சிநேகிதன் ரமணி மட்டும் பணக்கார பையனா இல்லாம இருந்தா நம்ம மாலாவை அவனுக்கு கொடுக்கலாம், எதுக்கும் கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா என்று தன் அம்மா மாலாவின் எதிரிலேயே சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. தன் அம்மா சொன்னது ஒருவேளை அவள் மனதில் வேலை செய்கிறதோ என்று அவன் நினைக்க தலைப்பட்டான். அவன் கண்களை மூடி படுத்து கொண்டான். அரிசியில் இருந்து கல் பொறுக்கி கொண்டிருந்தாலும் மாலாவின் மனம் ரமணியை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தது. என்ன கனிவான முகம் அந்த ரமணிக்குத்தான்! அந்த முகவாய் குழி ஒன்று போதுமே. பெரிய பெரிய கண்ணு, அடர்த்தியான புருவங்களுக்கு கீழே என்னமாய் பளபளக்கிறது. சிரிச்ச முகம், பணக்காரத்தனம் அந்த செழுமையான உடம்பில் துல்லியமாய் தெரியறதே. அம்மா சொல்றா போல எனக்கு கொடுத்த வைக்கலையோ? ஏனாம், அந்த கொடுத்து வச்சவன் நானா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா என்ன? கதவிடுக்கு வழியாக பார்த்தது நான் தாங்கிறதே ரமணி தெரிஞ்சுன்றிருப்பான். ராஜாவோட நெருங்கின சிநேகிதன் தானே. மனசு வச்சா என்னை மனைவியா ஏத்துக்க முடியாதா என்ன? ஆனா மனசு விற்கணுமே.
எனக்கு தெரிஞ்சு ரமணி நல்லவன்தான். சின்ன வயசுல இருந்து வந்து போயின்னு இருந்தவன் தானே. இப்பதான் கொஞ்ச நாளா சந்திச்சிட்டு இருந்ததால இங்க வர்றதில்ல. ஒருக்கா இனிமே வருவானோ? ஆனா அது நடக்க கூடும் தான். சினிமாவுல தான் இப்படியெல்லாம் நடக்கும். நிஜம் வேற, நிழல் வேற. நான் ஒரு பைத்தியம். அதான் இப்படியெல்லாம் தாறுமாறா யோசிக்கிறேன். ஆனா ஒண்ணு, பார்த்து கொஞ்ச நாள் ஆயிட்டதால, அவனோட தோற்றத்துல ஏற்பட்டிருக்கிற கம்பீரம், ஆண்மை இதெல்லாம் என் மனசை கவர்ந்துடுத்துன்றது உண்மைதானே? ஆனா அது உண்மைன்றதால மட்டுமே ஜெயிச்சிடுமா? சத்தியமேவ ஜெயதே என்ற தத்துவம் இதுக்கெல்லாம் பொருந்துமா என்ன? தத்து பித்தென்ன இதென்ன முட்டாள்தனம்? அரிசியை புடைத்து முடித்த பிறகும் மாலை முறத்துக்கு முன்னால் அசைவற்று உட்கார்ந்திருந்தாள். படுப்பதற்கு பாய் விரிக்க அப்போது அங்கு வந்த பர்வதம், என்னடி தரைய வெறிச்சு பார்த்துண்டு உட்கார்ந்துருக்க என்றதும், ஒண்ணுமில்லம்மா என்ற அசடு தட்டிய குரலில் பதில் சொல்லிவிட்டு மாலா எழுந்து கொண்டாள். நடந்து சென்ற மகளின் முதுகை பார்த்தவாறு பர்வதம் சன்னமாய் பெருமூச்செறிந்தாள். ரமணியின் தரிசனம் மகளை ஒரு கலக்கு கலக்கி இருந்ததை அந்த தாயால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.